அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு நான் போடுற இந்த வீடியோ வந்து ஆ ஆல்மோஸ்ட் எல்லாம் இந்துக்கள் தான் என்னுடைய வீடியோவ பார்க்குறதா இருக்கும். சில பேர் வேணா வேற மதத்திலேருந்து பார்க்குற மாரி இருக்கலாம். ஆனா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்து மதம் அல்லாதவர்கள் இருந்தாலும், அவங்களுக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, யங்ஸ்டர்ஸு சின்னதா ஸ்கூலில் படிக்கிறவங்க, ஒரு மாரி 9த், 10த் படிக்கிறவங்க, 10த் +2 எக்ஸாம் எழுதுறவங்க, அவங்களுக்கு கூட இத அனுப்புங்க. அவங்களுக்கு கூட அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அவங்க எந்த மத சம்மந்தம் இல்ல, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்களா இருந்தால் கூட, அவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு 2, 3 பேருக்கு ஷேர் பண்ணணும். ஆல்ன்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப 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 ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இது நான் இன்றைக்கி சொல்ல போகிற வீடியோவில் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இந்த கடவுளினுடைய பெயரை சொல்லி போற்றின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் இதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தம்ப்நெயிலே போட்டிருக்கேன். சடங்குகள், சம்பிரதாயங்கள், மதம், கடவுள் அப்பாற்பட்டன்னு போட்டிருக்கேன். இது யூனிவர்ஸ் மெத்தட், வெறும் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை நமக்கு இழுத்துக்கிறது. ஆனால் இப்போ சாங்கிய சம்பிரதாயங்களில் கடவுள் வழிபாட்டில் எல்லா மதத்துலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்குமே நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, ஒரு உயிர்கொலை பண்ணுறது தப்பு, அது மாதிரி. ஆனால் சாப்பிட்றதுக்காக வேண்டி அது ஆதி காலத்திலேருந்தே ஒரு உயிரை இன்னொரு உயிர் கொன்று சாப்பிட்றதுன்றது பிரபஞ்சத்தினுடைய ஏற்கனவே இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்குது அது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தோன்றி சில கடவுள்கள் எல்லாம் தோன்றி நான் வந்து எப்படி நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும்னு மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர்கொலை பண்ணி தான் சாப்பிடணுன்ற விஷயத்த குறைச்சி வச்சுருக்காங்க. அதிகமாக இதெல்லாம் சாப்பிட்டா அதுவும் வேணும் இதுவும்ன்ற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்னன்னா, அந்த மாதிரி விஷயங்களை இதில் ஃபாலோ பண்ணக்கூடாதா? அப்படின்னா நாங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வரல. அதையும் மனசில் வச்சுக்கிட்டா, இந்த பிரபஞ்ச ஆற்றல் விஷயம் இன்னும் சூப்பராக செயல்படுத்த முடியும். உங்களுக்கு அதிகமாக உங்களால் அதை செயல்படுத்த முடியும். சரி, இந்த நான்வெஜ் விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய நாள் சாப்பிட்றத கொஞ்ச நாள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நிறைய அடிக்கடி சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டர். நான் சொல்கிறது இது எல்லா மதத்துக்குமே சொல்கிறேன். நாம் செய்கிற தவறுகளை என்னெல்லாம் தவறுகள் இருக்குது, மெயினாக மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தவறுகள் இருக்குது. அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறது, தேவையற்ற பொய்கள், அதாவது சும்மா அது ஜாலியாக இருக்குதுன்றதுக்குன்னே பொய் சொல்கிறது. இல்லை இந்த விஷயத்த சொன்னால் மட்டும்தான் இதில் விடிவு கிடைக்கும். ஆனால் இந்த பொய்யினால் யாரும் இதனால் பெருசாக ஒரு உயிர் போகிற விஷயமோ, இந்த பொய்யினால் ஒரு பெரிய அபகரிப்பு விஷயம் நடக்க போகிறதில்ல. ஆனால் இந்த நிமிஷத்துக்கு இதை விட்டால் ஒரு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு அந்த பொய்யை சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய முடிஞ்ச வரைக்கும் வந்து அடுத்தவனை கெடுத்து முன்னேறணும்னு நினைக்காம இருக்கணும். இப்போ இதுங்கெல்லாம் தான் இதுக்கு சடங்கு. பிரபஞ்சத்தினுடைய சடங்குகள் எப்படின்னா, 3 வெத்தலை வை, அது மேலே 2 விளக்கேற்று, அது மேலே 3 திரிய போடுன்ற மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துக்கான சடங்குன்னு என்னான்னு கேட்டோம்னா இதுதான் சடங்கு. பிரபஞ்சத்தினுடைய கடவுளுக்கு, பிரபஞ்சத்தை ஒரு கடவுளாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லா மதத்துலேயுமே ஒரு வித சடங்குகள் இருக்குது இல்லையா? நோன்பு, இப்போ இஸ்லாமியர் நோன்பு கடைப்பிடிக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து என்னெல்லாம் சடங்குகள், இப்போ இந்து மதத்தில் மட்டும்தான் சடங்குகள் இருக்கா? உங்களுக்கு சண்டேனா சர்ச்சுக்கு போகிறது, அவங்களுக்குன்னே வந்து குருத்தோலைன்றது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கூட இருக்கே. நிறைய இந்த சடங்கு முறைகள் எல்லாம் அவங்களுக்கும் நிறைய இருக்குது. அந்த சடங்குகள் தான் இந்த பிரபஞ்சத்தின் சடங்கே. என்னதுன்னா, நீ உண்மையிலே நல்லவனாக இருக்கணும். சரி, அப்போ நல்லவன்றதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னா, நல்லவன்றதுலேயே 2 விஷயம் இருக்குதுங்க. நல்லவன் போல் காட்டிக்க போறியா, இல்லை உண்மையிலே நல்லவனாக இருக்க போறியா? அதுதான் உலகத்தினுடைய ஒரே ஒரு முக்கியமான குறிக்கோள். என்னதுன்னா, நல்லவன்ன்றதுக்கான இலக்கணம் என்னன்னா, நீ நல்லவன் போல் இருக்க போகின்றாயா அல்லது உண்மையிலேயே நல்லவனாக இருக்க போகின்றாயான்றது தான் மெயினான விஷயம். அப்போது இதில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசாட்சிக்கு பயந்து, சரி எப்படி உங்களுக்கு தெரியும்னா, சுற்றி நீங்கள் நிறைய சினிமா பார்த்துருப்பீங்க, சமுதாயத்தில் நிறைய பேர் பேசுறது அதுங்களெல்லாம் பார்த்து தெரியும். இதெல்லாம் பண்ணால் தண்டனை கிடைக்குதுன்ற மாதிரி மத புத்தகங்களில் இருக்கும். அது இல்லாமல் சினிமாக்களில் காட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணால் தப்பு, அதில் ஹீரோ எப்பவுமே இப்படி தான் இருப்பார். அந்த ஹீரோயின் வந்து நல்லவங்களாக காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் இருக்குது, இரக்க குணம் இருக்குது, ஏழைகளுக்கு உதவுறாங்க, சேரிட்டி இதில் போயிட்டு கண் பார்வையற்றவர்களுக்கு இவங்க தானம் பண்ணாங்க. இவங்க ஒரு முறை ஆபத்தாக போயிட்டு பின்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் ஒரு பையன்னா கூட, அவங்க அம்மாவையோ அவங்க அப்பாவையோ இவர் காப்பாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது, அதனால் அந்த பொண்ணு மேலே வந்ததுன்ற மாதிரி கூட சில சமயம் கதைங்க போகும்.
இந்த மாரி நம்ப பலவிதமா இந்த நல்லதுன்றது இன்னதுன்றது நம்ம பலவிதமா சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டுருக்குறோம். இந்த நல்லதுன்றதுக்கு மீனிங்கு உங்ககிட்ட பணம் இருந்து உதவி பண்றதில்ல. தானாகவே வீட்ல அந்த வாழ்ந்த சூழ்நிலைகள், நீங்க இருக்கின்ற அந்த ஏரியா, அ உங்களுடைய தாத்தா, பாட்டியிலேருந்து நீங்க இருந்து வந்த முறைகள். நெறைய பூர்வீக வீடுங்க, அவங்க வீட்லலாம் கிராமத்துங்கள்லலாம் நெறைய பேருக்கு, தான் வீட்ல இருக்கிறவங்களே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அது இல்லாமயே ஊர்ல நெறைய பேருக்கு சாப்பாடு போடுறதுன்றத ஒரு விரும்பியே செய்வாங்க அவங்க அத்த. அ அந்த மாரி நெறைய பேருக்கு அந்த கிராமத்து வீடுங்கள்லங்கலாம் நெறைய அந்த மாரி இருக்கும் உங்களுக்கு. நெறைய பேருக்கு எப்போ தேவையோ அப்போலாம் நல்லா சாப்பாடு போடுறது, அந்த மாரி குணங்கள்லாம் இருக்கும். இப்ப அந்த அந்த மாரி விஷயங்கள பார்த்து அதே வீட்ல வளர்ந்தவங்களுக்கும் அது ஒரு மனசுக்கு தெரியும். அது ஏதோ ஒரு நல்ல விஷயம்னு தெரியும். ஆனா, அந்த ஊர்லயே அந்த பழக்கங்கள்லாம் அவ்வளவோ இல்ல. அந்த பழக்கங்கள் மற்ற வீடுங்கள்ல அவ்வளவா இல்ல. ஆனா, அந்த வீட்ல இருக்கிற பெரியவங்க, அந்த வீட்ல சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு வளர்ந்தவங்களுக்கு, அவங்க மைண்ட்ல மட்டும் ஆழமா அது பதிஞ்சிருக்கும். அந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் இப்படி தானே, அப்படின்னு அந்த பெரியவங்களுக்கு வந்து அத கீப் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வீட்ல. ஆனாலும், அந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் இப்படிப்பட்டவங்க, நெறைய பேருக்கு இந்த மாரி பண்ணுவாங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வீட்ல இந்த சாப்பாடு இருக்கும். இன்னும் சில வீட்டுங்கள்ல எப்படி இருக்கும்னா, இந்த வேறு ஏதான உதவிகள், அவங்களுக்கு வந்து ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்கி தர்றது, அவங்கள அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக தெரியாது மற்ற வீட்டுங்களுக்கு. அங்கேருந்து ஒரு டவுனுக்கு எப்படி கூட்டின்னு போறது, எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது, எப்படி காலேஜில சேர்றது, என்ன மாரி பண்ணுறது, அந்த மாரி விஷயங்களுக்கு சில பேருக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அ அந்த ஊர்லயே அவங்கள பத்தி மைண்டுக்குள்ள நெனைக்கும்போதே, அவங்க நெறைய பேருக்கு அவங்க கிட்ட போய் கேட்கலாம் இந்த விஷயத்த. அவங்க இதுக்கு நமக்கு சொல்லிடுவாங்க. ஒரு லோன் வாங்கணும். இதுக்கு எப்படி போறது? இந்த பேங்க் ப்ரொசீஜர் எப்படி? இந்த மாரி விஷயங்கள வந்து அவர்கிட்ட போனோமானா இந்த மாரி விஷயத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ நல்லதுன்றதுன்றதுன்னா, ஒரு உயிர்கொலை பண்ணாம இருக்கணும், பொய் பேசாம இருக்கணும், அது மட்டுமே கிடையாது. இப்ப இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நல்லது தான். ஆனா, இந்த மாரி நல்லது பண்றவங்களுக்கும் அது நல்லது. இப்படி நல்லது பண்றவங்கள, அந்த சுத்தி அந்த ஊர்லயோ, அந்த தெருவுலயோ வாழறவங்களுக்கும், இவங்க ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. எதெல்லாம் நல்லதுன்னு எக்ஸாம்பிளுக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. அதில காலகாலமா என்ன ஆகுதுன்னா, அதுவரைக்கும் உலகத்தில அப்படி ஒரு நல்லது ஒண்ணு இல்லவே இல்ல. தெரியவே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் ஒண்ணு புதுசா பண்றாரு அந்த வேல. ஆனா பின்னாடி தெரியுது அது ஒரு ஹீரோத்தனமா இருக்குது. அந்த விஷயம் ரொம்ப அற்புதமானதா இருக்குது. அது நெறைய பேருக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்குது. ஹைன்னு சொல்லிட்டு ஆசையாகுது. அதே மாரி நம்ம கூட பண்ணலாம். அவர பார்த்தா நம்மளுக்கு ஒரு மரியாதை வந்ததுல்ல. அவர பார்த்தா நம்மளுக்கு ஒரு கையெடுத்து கும்பிடலாம் போல தோணுச்சுல்ல. அந்த மாரி நம்பளும் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு தோணும். அது இன்னொருத்தருக்கு என்ன தோணும்னா, அதே மாரி நம்ப பசங்கள கூட வளர்க்கணும்னு தோணும். அப்ப அந்த நல்லதுகள் எப்படி விதைக்கப்படுது அப்படின்றது பார்த்தீங்களா? இப்போ அந்த மாரி நல்லதுகள் விதைக்கப்பட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்ஃபிடென்ட்டோட பிரபஞ்சத்த நீங்க கேட்குறீங்க. உங்க மைண்டுக்குள்ள தெரியும். தப்பான விஷயங்கள் எதுவுமே நம்ம பண்ணல ரொம்ப. எதுவுமே அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுன்ற ஒரு விஷயம் நெறைய வீட்ல இருக்கும். ஏன்னா, அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல அந்த தப்பு அப்ப பண்ணியிருந்தோம்னா, நம்ம பிரபஞ்சத்த கேட்க முடியாது போல இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதனால தான் நான் அத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொல்றேனே தவிர, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்பளோ, நம்ம அப்பாவோ, நம்ம அம்மாவோ, நம்ம குடும்பத்தாரர்கள் வந்து என்னைக்குமே நம்ம வந்து பெரிய தவறுகளோ, இல்ல சின்ன தவறுகளோ பெருசா ஒண்ணும் பண்ணிட்டது கிடையாதுன்னு உங்க ஆழ் மனசுல எல்லார் மனசுலயுமே பதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவங்க நான் சொல்ற மாரி 11:11க்கு இத கேளுங்க, 369 எழுதுங்கன்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தின் ஆற்றலை இழுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. ரொம்ப சீக்கிரமா செயல்படுத்தும். உங்க ஆழ் மனசுலயே வந்து நம்மகிட்ட சில தவறுகள் இருக்குது. நம்ம நெறைய ஃப்ளர்ட் பண்றோம் பொண்ணுங்கிட்ட. ஒரு பையனா இருக்கிறீங்க. அடிக்கடி சில பொண்ணுங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற ஒரு பழக்கம் இருக்கும். இந்த மாரி நெறைய ம ஒரு தனக்கே தெரியும். நம்ம கொஞ்சம் தப்பான ஆள் தான்றது தனக்கே தெரியும். அப்படிப்பட்டவங்க போயி இந்த 11:11க்கு கும்பிடுங்க, இந்த 369 எழுதுங்கன்னும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ளேயே உங்கள பற்றியான ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு தெரியாமலேயே ஆழ் மனசுல பதிஞ்சிருக்குது. சரிங்களா? அது என்ன பண்ணும்னா, பிரபஞ்சத்து சடங்கு படி அபசகுனம். இப்ப நம்ப சாங்கிய சம்பிரதாயங்கள்ல இந்து மதம், மற்ற மதங்கள்ல வந்து இஸ்லாமியர், கிறிஸ்துவ மதத்துலலாம் ஒரு சடங்குகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாரி பிரபஞ்சத்தின் சடங்கு என்னான்னு கேட்டா, இந்த மாரி உங்க மனசுக்குள்ளேயே ஒரு உங்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம். இல்ல நம்ம அப்பா, அம்மாலாம் இந்த மாரி தப்பு பண்ணிட்டாங்களே! இவ்ளோ பெரிய அநியாயமே இவங்க பண்ணிட்டாங்களே! அப்படி இருக்கும்போது, நம்ம இது கேட்டா கூட நடக்குமோ, நடக்காதோன்றதோ, இல்ல உங்க ஆழ் மனசுலயே நமக்கு கொஞ்சம் தவறான விஷயம் இருக்குது. ஆனா, நம்ம வெளியில மட்டும் நல்லவங்களா காட்டிக்கிறோம். அப்படின்ற விஷயம் எல்லார் மனசுலயுமே அந்த ஆழ் மனசுல இருக்கும். பயங்கர ரவுடி, கொள்ளைக்காரன், திருடனுக்கு கூட நம்ப கெட்டவன் தான்றது அவங்க ஆழ் மனசுல நல்லா தான் பதிஞ்சிருக்கும்.
அப்படிப்பட்டவங்களால இந்த பிரபஞ்சத்தை இழுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக போகுது. அந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லி அதை செயல்படுத்த விஷயம் கஷ்டமாக போகுது. இது ஒரு பக்கம். இது சடங்கு, பிரபஞ்சத்தினுடைய சடங்கு. இப்போ நான் சொன்னது அது தடையாக போகுது. பிரபஞ்சத்தை கேட்டால் கூட அந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட கொடுக்குற விஷயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தடைக்கல்லாக இருக்குது. இது ஒரு சடங்கு மாதிரி வச்சுக்கலாம், பிரபஞ்ச சடங்குன்றதுக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பார்ட்டுக்கு வரேன் நான், ஆன்மீகத்திலேயே இன்னொரு பார்ட்டுக்கு வரேன். நீங்கள் உடம்பு உங்களுக்கு ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு உடம்பு கரைக்கணும்னு பார்க்குறீங்க. யாராவது உங்களை பார்த்து இவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கீங்க, 2 மாதம் அதுக்கு முன்னாடி பார்த்தப்ப நீங்கள் ரொம்ப குண்டாக இருந்தீங்க, எப்படி ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களை கேட்டால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா இல்லையா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆழ் மனசில் உள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கா இல்லையா? நீங்கள் ஆணோ பெண்ணோ, நீங்கள் பார்த்தா அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க, உங்கள் கண் அழகாக இருக்குது, நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது உங்களை பாராட்டி சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா இல்லையா? கேட்ட கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். அந்த மாதிரி அந்த சந்தோஷத்தை கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் கொடுக்குற மெத்தடு தான் இந்த இந்து சமயத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாத்துலேயும். அது மாதிரி ஒட்டியானத்தை அணிந்தவளே, சங்கு சக்கரத்தை ஏந்தியவரே, கதாயுதத்தை கொண்டவரே, எதிரிகளை துவம்சம் செய்பவரே அப்படின்னு சொல்கிறது. இல்லை போற்றி போற்றி அழகிய கண்களை, இன்னும் நிறைய வரும். போற்றி போற்றிலே அந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த அம்மனை வர்ணிச்சுக்கிட்டே வர மாதிரி வரும். உடம்புனால அழகு பற்றி ஒரு லலிதாம்பிகையோ இல்லை ஒரு மகாலட்சுமியையோ உடம்பு வர்ணிச்சுக்கிட்டே வரும். பாடல்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிற கதை அதுதான். அப்போ நம்மளுடைய பாடல்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு புரியுதில்லை. அது இன்னதுன்னு தமிழாக்கம் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் எந்த ஸ்லோகம் எந்த இது பண்ணி பார்த்தாலும் ஒன்று அதனுடைய அழகை விவரிக்கத்தான் இருக்கும். இல்லைன்னா நீ இந்த மாதிரிலாம் எதிரிங்களை துவம்சம் பண்ணுவியே, நீ இந்த மாதிரியெல்லாம் அவங்கள இந்த மாதிரிலாம் வீழ்த்தக்கூடிய ஆளுச்சே, உனக்கு இவ்வளோ பவர் இருக்குதே அப்படின்னு சொல்கிற விஷயமாகத்தான். அது யார் எழுதின ஸ்லோகமாக இருந்தாலும், அது சித்தர்கள் எழுதின ஸ்லோகமாக இருந்தாலும் அதில் அந்த விஷயத்தை பாராட்டுற விஷயம் இருக்கும். அது ஒன்று. இது பிரபஞ்சத்துக்கு இதே கான்செப்டு. பிரபஞ்சத்துக்குன்னு பார்க்கும்போது எப்படின்னா, பாராட்டுறதுன்றதை விட பிரபஞ்சத்துக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்குது. நீ இப்போ இந்த நம்ம சாமி சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் பாடல்கள் அவங்கள போற்றின்னு பாராட்டுற விஷயமா இருக்குது. ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாராட்டுற விஷயம்தான் தேங்க்ஸுன்றது. ஆனால் இதே பிரபஞ்சத்துக்கு வரும்போது நம்ம நன்றி நன்றி நன்றின்னு சொல்ல 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 பிரபஞ்சத்துக்கு நீ எந்த விஷயத்துக்கு நன்றி சொல்கிறியோ அந்த விஷயத்தை உனக்கு அதிகமாக அள்ளி கொடுக்கும். இது உங்களுக்கு வீடியோவில் இப்போ இந்த பார்ட்லேருந்து தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் முதல்ல நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அந்த விஷயத்தை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயம் மட்டும் நீங்கள் எடுத்தீங்களன்னா அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் கேட்டது நடக்கும்னு சொல்ல முடியாது. எந்த விஷயத்தில் நம்ம பிரபஞ்சத்தை கேட்குற விஷயத்தில் தப்பு பண்ணுறோன்ற விஷயத்தை நான் முதல்ல பார்ட்டில் சொன்ன பாருங்கள். அந்த விஷயத்தை முதல்ல நினைக்கணும் மைண்டில். இந்த மாதிரி உங்கள் மனசளவுலையே நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்ம நல்லா தானே பண்ணுறோம், நம்ம எல்லாம் ஒழுக்கமாக தானே இருக்கணும், நம்ம எல்லா வகையிலும் யாருக்கும் எதுவும் பண்ணலையேன்ற நினப்பும் உங்கள் மனசில் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறது, நன்றி நன்றி. எப்படி இந்த சாமிங்களெல்லாம் பாராட்டுறதும் புகழறதுமா அந்த பாடல்கள் இருக்குதோ அந்த சேம் கான்செப்ட் தான் பிரபஞ்சத்தை நன்றி சொல்கிறது. ஆனால் நீங்கள் நினச்சா கற்பனையாக பிரபஞ்சத்தை கூட நீங்கள் வர்ணிக்கலாம். பிரபஞ்சத்தை கூட நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரியே போற்றி போற்றி சொல்லலாம். மிக அழகான அண்ட சராசர அதெல்லாம் நான் உங்களுக்கு நானே கிரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், அது எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் பிரபஞ்சத்தின் சாவியே சாவித்திரி தேவியேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணி கூட உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இப்போதைக்கு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு தேவையான அந்த பாராட்டு மொழி பேரே நன்றி தான், தேங்க்ஸ் அண்டு நன்றி தான். பிரபஞ்சத்தினுடைய பாராட்டு மொழி அதுக்கு பிடிச்சி. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, பிரபஞ்சத்துக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும். நம்ம உலகத்தில் எத்தனை லாங்குவேஜஸ் மொழிகள் இருக்கின்றதோ, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கின்றதோ அத்தனை மொழியுமே பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல இப்போ நான் சொல்கிறது நான் எல்லாருக்குமா சொல்லிகிட்டு இருக்கிறேன்ல, இப்போ எந்த மதத்தை பற்றியுமோ எந்த சடங்கு மட்டுமே கிடையாத எதையுமே தொடாமல் சொல்லிட்டு வரேன் இல்லைங்களா. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் சின்னதாக படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க இல்லைங்களா இந்த வீடியோவை. அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 11/11க்கு
மார்னிங் 11:11 நைட் 11:11 நீங்கள் செல்ஃபோன் இப்போல்லாம் செல்ஃபோன் கையிலேயே இருக்குது. அந்த காலத்துலலாம் இது நினச்சா கூட ஒரு கடிகாரத்தை தூக்கின்னு சுற்ற முடியாது எங்குமே. 11:11க்கு உங்கள் கையிலேயே செல்ஃபோன் இருக்கும். 11:10க்கு வச்சுங்க, இல்லைனா 11:09க்கு வச்சுங்க அலாரத்தை. ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ 11:11 ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் 11 டைம்ஸு பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு 11 டைம் சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். ஒரு முறை இப்படி சொல்லலாம், இன்னொரு முறை நைட் 11:11 வருது, இல்லை இன்னொரு நாள் சொல்லும்போது அண்ட சராசரங்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்தின் அண்ட சராசரங்களுக்கு நன்றி அப்படியும் சொல்லலாம். பேட்டர்ன் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இதில் கொஞ்ச நாளைக்கு வேண்டுதலாக கேட்காம இதை நீங்கள் 11 முறை சொல்லலாம். முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி முடிக்கும் போதே உங்களுக்கு அந்த 11-12க்கு கூட போயிடலாம். அது போனால் போயிட்டு போகுது. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது மட்டும் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்ல சம்பளத்தில் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மிக நல்ல சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைக்க போகிறது, சரிங்களா? அது 11 டைம்ஸ். அப்படியே உங்கள் என்னென்ன விஷயங்குதோ மொத்தம், எங்கள் தங்கச்சிக்கு திருமணம் நல்ல வரன் அமைய போகின்றது, இப்படி நீங்கள் 11 முறை அந்த விஷயம் நடக்கப் போகின்றதுன்ற மாதிரி சொல்லிடணும். இது பிரபஞ்ச வேண்டுதல். இத்தினால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் அது வேறு மாதிரி கான்செப்ட்டு. இதை நான் எல்லா மதத்துக்குமா சொல்கிற கான்செப்ட்டு. இந்த கான்செப்டை நீங்கள் டைரெக்டாக சொல்கிறத விட, நான் முதல்ல சொன்னேன்னு பாருங்கள் ஒரு மேட்ரு, உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எல்லா வகையிலையும் நீங்கள் நல்லவங்களாக இருந்திருக்கிறீங்கன்ற விஷயம் தடை பண்ணாது உங்களுக்கு. அந்த பிரபஞ்சத்தை கூட நெருங்கிறதுக்கு முக்கியமான வழியாக அது இருக்கும். நம்மளுக்கு நடக்கிற எல்லா அநியாயங்களுக்கும் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த கர்மாவின் காரணமாக தான் இந்த ஜென்மத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறதே, நம்மளுக்கு யார் அந்த தண்டனை கொடுக்குற ஆள் யாருன்னா அந்த ஆள் பிரபஞ்சம்தான். ஆனால் அந்த பிரபஞ்சத்தை ஒரு ஆளாக பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறதுனால தான் நம்ம நிறைய சாமிங்களை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த கர்மா பேஸில் தண்டனை கொடுக்குறது, அந்த தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்குற மேட்ரு பண்ணுறதே பிரபஞ்சம் தான் பண்ணிகிட்டு இருக்குது நம்மளுக்கு. நம்ம அந்த பிரபஞ்சம் நம்ம ஸ்கின்னில் ஒட்டின்னு இருக்குது. அந்த ஸ்கின்லேருந்து அந்த பக்கம் அமெரிக்கா, கனடா வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு பூமியினுடைய அந்த பக்கம் வரைக்கும் அது இருக்குது. அந்த சராசரத்தில் அந்த ஒரு கடலில் நம்ம மிதந்துருக்கோம். கடல் மாதிரி தண்ணியில் நம்ம மிதந்துருக்கோம். நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எல்லாமே அந்த லிக்யூட் அந்த தண்ணியில் நம்ம உடம்பு மேலே ஸ்கின்னில் டச் ஆகி அது ஃபுல்லாக தெரிஞ்சு தான் இருக்குது. கோடான கோடி மக்கள் இருந்தாலும் கோடான கோடி பேர் பண்ணுற தப்புங்களையும் அது டாக்குமெண்ட் பண்ணி கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டுருக்குது. அது எல்லாத்தையுமே அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டுருக்குது. அதுதான் ஆகாஷிக் ரெக்கார்டு. அதுக்கு பேர் தான் ஆகாஷிக் ரெக்கார்டு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அது ஒரு லைப்ரரி மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஆகாஷிக் ரெக்கார்டை பற்றி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுக்காக நான் அந்த முதல்ல அந்த பாவ தர்ம விஷயங்கள், நீங்கள் மனசளவில் நல்லவங்களாக இருங்க, அப்போ தான் பிரபஞ்சத்தை சீக்கிரமாக இருக்கணுன்றது ஒன்று. பாராட்டி பேசுகிறோன்ற விஷயம் வச்சு தான் எல்லா கடவுள்களையும் புகழ்ந்து பேசி பாராட்டி பேசி நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்களேன்ற பாடல்கள் தான் எல்லாமே அப்படின்றது. அந்த விஷயம் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேங்க்ஸ் சொன்னால் ரொம்ப பிடிக்குது. நன்றி 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 நன்றின்னு சொல்கிறது ரொம்ப பிடிக்குது. நீங்கள் முதல்ல இப்போதைக்கு நான் அந்த 11th லைம்க்கு இப்படி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி பண்ணுறது, சூரியனுக்கு நன்றி சூரியனுக்கு நன்றி சூரியனுக்கு நன்றி, சந்திரனுக்கு நன்றி சந்திரனுக்கு நன்றி சந்திரனுக்கு நன்றி, இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் சொன்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை சொல்லலாம். ஆனால் நான் நேற்று இதில் நான் இந்து மத சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்கேன், இந்த வர பௌர்ணமி வரைக்கும் அந்த சாவித்திரி தேவின்னு சொன்னதுனால நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள்லாம் இதுவாக நான் போடுறேன் இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, அதை காலையில் சொல்லிடுங்க. நைட் 11:11க்கு இந்த நான் எந்த மதம் அப்பாற்பட்ட சடங்கு அப்பாற்பட்டன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை நைட்டு 11:11க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது இந்து மதம் சம்மந்தமாக டெய்லி போடுறேன். காலையில் வர பௌர்ணமி வரைக்கும் சாவித்திரி தேவியை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு மட்டும் நீங்கள் நைட் 11:11 இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நான் அப்புறமா சொல்கிறேன் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, நைட்டு 11:11க்கு என்ன கும்பிடலான்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அதுதான் இது நான் இன்றைக்கி சொல்கிற வீடியோ எல்லாருக்கும், எல்லா மதத்துக்கும், இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்காது ஆனால் ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு தெரியும், அந்த எல்லாருக்குமே நான் சொல்கிறது இதை நைட்டு 11:11க்கு நீங்கள் நம்மளுடைய நான் நிறைய சாமிய சம்பிரதாயங்களோடவே சொல்கிறேன் இல்லைங்களா, உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் இந்த நைட்டு 11:11க்கு யூஸ் பண்ணிங்கன்னு. ஆனால் இந்த வீடியோ முதல்லேருந்து நான் சொன்ன விஷயத்த எல்லாருக்குமே சொல்கிறேன். யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் மீது நம்பிக்கை இருக்குதோ, பிரபஞ்சத்தை கேட்டால் நடக்குமான்னு இல்லை நம்பிக்கையே இல்லை, நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கே கூட அது பண்ணலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ முறை. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு மனசளவில் நீங்கள் நம்ம எந்த வகையிலையும் யாருக்கும் எந்த இதுவும் பண்ணுறது கிடையாதுன்ற நம்பிக்கை ஏற்கனவே இல்லைன்னா கூட கொஞ்ச நாள் உண்மையிலேயே நல்லவங்களாக இருக்க ட்ரை பண்ணி
நம்ம நல்லவங்களா தானே இருக்கிறோன்றத மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 11 கூட கனெக்ட் பண்ணுறது, நன்றி சொல்கிறது, அப்புறம் முடிஞ்சிட்ட மாதிரி அந்த விஷயம் முடிஞ்சிட்டுற மாதிரி வேண்டுறது. அது பேர் வேண்டுதலே கிடையாது. அந்த விஷயத்தை முடிஞ்ச மாதிரி நல்ல விதமாக முடிஞ்சிச்சின்னு வேணாம், நல்ல விதமாக எனக்கு வீடு வாங்க நான் நல்ல ஒரு இத்தனை கிரவுண்டில் இவ்வளோ ரேட்டில் நான் வந்து வீடு வாங்க போகின்றேன்னு 11 முறை சொல்கிறது. ஆனால் முதல்ல ஃபஸ்ட்டு 11 முறை பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு 11 டைம் சொல்லினோம். அதுவும் காலையில் 11 நைட் 11 ரெண்டுமே. அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேணால் நான் சொன்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் என்னெல்லாம் உங்களுக்கு 11 சம்மந்தமான விஷயமோ இல்லை நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் மீட் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அப்படின்னா அதை நோட் பண்ணி ஒரு பேனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் வந்து ஐயா வைகுண்டர் எல்லாரையும் இது பண்ணணும். 11க்கு கரெக்டாக ஆகிறதுக்கு நான் ஒரு 11:07க்கே அலாரம் வச்சுக்கிறேன். அந்த 11:07க்கு பிரபஞ்சம் எப்படி காண்டாக்ட் பண்ணுதுன்றதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். அந்த 11:07க்கு நான் என்ன பண்ணுறேன், காலையில் வேலை மத்தியான வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10-11 மணிக்கு கொஞ்ச நேரம் வந்து ஒரு டிஃபன் சாப்பிடும்போது ஒரு எதனா வெப் சீரிஸோ இந்த ஹாட்ஸ்டாரில் போயிட்டு சீரிஸ் எதனா பார்ப்பேன். அதுங்கெல்லாம் டிவியில் வந்திருக்கும், அதெல்லாம் இதில் போட்டுருவான். அது ஏதோ ஒரு வருஷம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அது கடவுள் தான் என்னை பார்க்க வைக்கிறாரு. நீ இந்த சீரியலில் இன்றைக்கி டேட்டில் இன்னையிலேருந்து இது வரைக்கும் பார்க்கணுன்னு அவராக தான் பார்க்க வச்சுன்னு வந்துட்டுருக்காரு என்னை. இப்போ இந்த ஒரு 3 மாதமாக தான் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடிலாம் எந்த சீரீஸ் வெப் சீரிஸ் அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி வந்து இப்போ நான் ஒன்று பார்த்துட்டுருக்கேன். அதில் வந்து இந்த ஏதோ கார்டியா அரிசினோ ஏதோ ஒன்று கேட்பாங்க அந்த சீரியலில். அந்த அப்போ அலாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 நிமிஷம் தான் இருக்குது 11:11க்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் சரி கார்டியா அரிசின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கோ நான் வந்து நெட்டுக்கு போனேன். நான் நெட்டில் போயிட்டு நம்ம போய் அமேசானில் போயிட்டு இது நம்ம இருக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு போனேன். எதுக்காக நான் போனேன்னு ஞாபகம் இல்லை. அந்த கார்டியா அரிசி பார்த்த உடனே கரெக்டு கார்டியா அரிசின்னு சொல்லிட்டு அவங்க இதில் சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, நாம் கூட வந்து வரகரிசி சாப்பிட்றோம். அந்த வரகரிசியை அளந்து தான் சாப்பிட்ணும். அந்த அரிசி கார்டியா அரிசி இதெல்லாம் நம்ம ஏன் தேடுறது, நம்ம சாப்பிட்டுருக்கதே அந்த மாதிரி ஆர்கானிக் இது கார்டியா இந்த வரகரிசி இது மாதிரி விஷயங்கள் தானே சாப்பிட்றோம். ஆனால் அதை மெஷர்மெண்ட் பண்ணி நான் அநேகமாக 50 கிராம் தான் இருக்கும். ஆனால் அது அளவு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்றத பற்றி மைண்டில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கும் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டு இது கூட கிச்சனில் மெஷர்மெண்ட்டு ஒன்று ஏற்கனவே வச்சுட்டு இருந்தேன். அந்த மெஷர்மெண்ட் இது போயிடுச்சு. அதனால் இந்த டிஜிட்டல் மெஷர்மெண்ட்டும் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் என்னை நினைக்க வைக்கிறது யாருன்னா அந்த பிரபஞ்சம் தான். எப்படி நான் சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் பூச நட்சத்திர அன்னைக்கு இப்போ இவங்களெல்லாம் கும்பிடுங்க. அதில் மெயினாக ஐயா வைகுண்டர் சொல்லியிருந்தேன். ஐயா வைகுண்டர்னாவே தாமரை. கரெக்டாக அலாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபோனில் அடிச்சிக்கிட்டே இருக்குது. நிறுத்திட்டு மறுபடியும் மறந்துடுவோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அடிச்சுனே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது பிரபஞ்சம் என் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது. இன்றைக்கி நம்ம ஐயா வைகுண்டனாவே தாமரை. இங்கே பாருங்கள் இந்த தாமரை ஒரு சார்ட்டில் போட்டு ஐயா வைகுண்டனுடைய மெயின் குரு பூஜை நாள் வந்தது பாருங்கள், பிப்ரவரியிலையோ மார்ச்லேயோ. அப்போ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தாமரை போட்டு அது மேலே திலகம் மாதிரி ஒன்று போடணும். அந்த திலகம் மாதிரி போட்டு நான் அதை ஒட்டி வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி பூசம் நட்சத்திரத்துக்கு ஐயா வைகுண்டர் முக்கியம். இடும்பனு இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு 9 பேர் வராங்க, அகஸ்தியர் எல்லாமே வராங்க. அதில் இந்த 11:11க்கு ஐயா வைகுண்டர் நம்ம சொல்லணுன்றது என் மைண்டில் நேற்றுலேருந்தே உங்களுக்கு சொன்னதுக்குது. கரெக்டாக 11:11க்கு அவங்கள மொத்த பேருமே 11 முறை சொல்லணுன்ற கான்ஷியஸ் இருக்குது. அங்கேயே பிரபஞ்சம் நான் வந்து சாப்பிடும்போதே அந்த அலாரம் அடிக்கும்போதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு என்ன பண்ணுதுன்னா, கரெக்டாக நான் வந்து அதை பார்த்துட்டு இனிமேல்ட்டு நம்ம கிச்சனில் அந்த டிஜிட்டலினுடைய வெயிட் பார்க்குற மிஷின் ஒன்று நம்ம வாங்கிடணும். நம்ம என்னதான் அது 50 கிராமாக இருக்கும்னு நினச்சா கூட நம்ம கரெக்டாக அந்த வரகரிசியை 50 கிராமுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதனால் அமேசானில் போயிட்டு அந்த வெயிட் பார்க்குற மிஷினை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், சைடில் நிறைய மற்றதெல்லாம் காட்டும். நம்ம நேற்று எதனா தேடிட்டு இருந்தோம்னா அதுக்கு சம்மந்தமானதுங்கள்லாம் பிக்சர் காட்டும் உங்களுக்கு அமேசானில். அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக 11:11க்கு அலாரம் 11:11 சிஸ்டமில் பார்த்துனே இருக்கிறேன். 11:11 வந்துருச்சு. சரி இப்போ நம்ம பேசாமல் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிடலாம், இது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே அந்த அமேசான் இதுவை பார்த்துக்கிட்டே
நான் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து அந்த பேரெல்லாம் இங்கேயே உட்காந்துட்டு நான் தான் சொல்லிட்டேனே, இது பூஜை ரூம்லாம் சொல்ல தேவையில்லை, இங்கேயே உட்காந்துக்கிட்டே சொன்னால் போதும். எங்கே இருக்கிறீங்களோ நீங்கள் வண்டி எடுத்துன்னு போனால் கூட ஓரமாக நிறுத்திட்டு நீங்கள் சொன்னால் போதும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ எடுத்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே நாங்கள் முருகன், இடும்பன், ஸ்ரீரங்கநாதர் எல்லாம் சொன்னேன். ஸ்ரீரங்கநாதர் கூட ஒன்று காமிச்சிது. ஸ்ரீரங்கநாதர் எல்லாம் லைனாக சொல்லிட்டு வரணும்னு காலையிலேருந்து என் மைண்டில் இருந்ததோ தவிர, நான் என்ன பண்ணேன், எடுத்த உடனே அது என் பக்கத்துலேயே அந்த தாமரைப்பூ இருக்குதுன்றதுனால ஐயா வைகுண்டரை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் ஐயா வைகுண்டர்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் அமேசானில் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். நான் ஐயா வைகுண்டர்னு இப்போ 11 தொடங்கிச்சு, 11 ஐயா வைகுண்டர்னு சொல்கிறேன். அந்த அமேசானில் நான் வந்து வெயிட் பார்க்குற மிஷின் தேடும்போது சைடில் இந்த ஃபோட்டோ பாப்பப் ஆகுது. இது என்ன தெரியுங்களா, வரும் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வரும் வால் ஹேங்கிங்ஸ் அவன் போட்டிருக்கிறான். அதாவது தாமரைப்பூ வந்து இது வந்து தாமரைப்பூ வந்து இத்தனையும் சவுத்துலேயே நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த ஸ்டிக்கரு இது இருக்குது பாருங்கள். நம்ம இதுங்கெல்லாம் ஆணி மாதிரி நம்ம ஸ்டிக்கர் வச்சு படங்கள்லாம் மாட்டுறதுக்காக நிறைய ஆணி மாதிரி வருது பாருங்கள். அதில் ஒட்டி இது பண்ணிடலாம். வளைய மாதிரி ஒன்று போட்டு வால்லையே தொங்க வருதோ இல்லை ஒட்டுறதோ. இதில் பாருங்களேன், ஐயா வைகுண்டர்னு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், தாமரை மேலே திலகம் தானே சொல்லியிருக்கேன். அவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் பாருங்கள். 11/11க்கு நான் ஐயா வைகுண்டரே போற்றின்னு சொல்லிடுறேன். கரெக்டாக அந்த அமேசானில் போயிட்டு நான் இதுக்காக பார்க்குறேன், அந்த வரகரிசி மெஷர்மெண்ட்டுக்கு தேடுறேன். ஆனால் சைடில் இந்த பிக்சர் காமிச்சிடுது தாமரைப்பூ. என்னடா ஐயா வைகுண்டர்னு சொல்கிறோம், கரெக்டாக தாமரைப்பூ காட்டுதே கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்தா இது என்னதுன்னா வால் ஹேங்கிங்ஸ். இத்தனைக்கும் நான் இதை தேட கூட போடல. இது என்ன ஹோம் டெக்கரேட் ஐட்டம்னு கூட நான் போடல. வால் ஹேங்கிங்னு சொல்லிட்டு கூட நான் தேடல. நான் சொன்னது கிச்சன் மெஷர்மெண்ட் இதுன்னு சொல்லிட்டு தான் போடுறேன். அது டக்குன்னு அமேசானுக்கு போகுது. அது கூட 7:11 அலாரம் அடிச்சிக்கிட்டே இருக்குது என் பக்கத்தில் செல்லு. 11:11 ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு என் வாயில் ஐயா வைகுண்டர் தான் வருது. ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், இது மேலே ஒரு 4 மணி கோத்துருக்கான் அதை தொங்க வரத்துக்காக. அது திலகம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு தாமரை மேலே இங்கே பாருங்கள், நான் போட்டு வச்சுருக்குது சார்ட் பேப்பரில் தாமரை போட்டு மேலே திலகம். அதுதான் ஐயா வைகுண்டரோட சிம்பிள். இந்த வால் ஹேங்கிங்ஸில் இருக்குது தாமரை போட்டிருக்குது. அதுக்கு மேலே அதை தொங்க விட்டுரு செவுத்தில் தொங்க வர விஷயமா இருக்கிறதுனால தாமரைக்கு மேலே ஒரு 4-5 மணி ஒயிட் கலரில் கோத்து வச்சுருக்குது. அது வளையம் மாதிரி இருக்குது. அந்த வளையத்தில் இது இத்தனை 10 தாமரை, மொத்தம் 10 தாமரைகள் வரும். இதை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஆர்டர் பண்ணிட்டேன் நான். இது பிரபஞ்சமாக நம்மளுக்கு காட்டுச்சின்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டரே பண்ணேன். இது வந்து இந்த தாமரைக்கு மேலே அந்த திலகம் மாதிரி அந்த 4 மணி இருக்குது. அது வேறு எதனா கலரில் பிங்க்கில் இருந்திருக்கலாம், இல்லை வேறு எதனா மாடலில் இருந்திருக்கலாம், இல்லை வெறும் தாமரையை கூட அப்படியே இங்கே இந்த வளையம் இங்கேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கலாம். நான் 11:11 ஐயா வைகுண்டர் பேர் சொன்ன உடனே இந்த தாமரை பண்ணுறதோட அந்த தாமரை மேலே ஒரு 4 மணி திலகம் மாதிரி இருக்குது. பார்த்தா உங்களுக்கு இது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் இப்படி இருக்குது. இந்த மாதிரி தான் அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கூட வந்து தொடர்பு கொள்ளுது. அது டிஜிட்டலாக இருந்தாவே அது சாமியோட சம்மந்தப்பட்டது. அதுலேயும் இன்னும் இந்த மாதிரி நான் பிரபஞ்ச கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு டிஜிட்டலே ரொம்ப முக்கியம். இது எங்கேருந்தோ வர விஷயம். அதை என்னை அந்த இடத்துக்கு இழுத்துன்னு போச்சு பாருங்கள். அது அந்த இடத்துல நான் சாப்பிடும்போது 11:11 டைம் வரப்போகுது. நீ வந்து என்ன பண்ணுற, அந்த சீரியலில் வந்து இந்த கார்டியா அரிசியை பற்றி அவங்க பேசுவாங்க. கார்டியா அரிசியை பற்றி பேசும்போதே நீ சாப்பிட்ற வரகரிசியை பற்றி யோசிப்ப. நீ வரகரிசியை பற்றி யோசிக்கும் போதே அதை மெஷர்மெண்ட் பண்ணணும்னு நினைப்ப. அப்போ பிரபஞ்சத்துலேருந்து எங்கேயோ வந்து தூக்கின்னு வருது. அது டிஜிட்டலாக எங்கே இருந்தோ காற்றுலேருந்து ரிமோட் மாதிரி தூக்கின்னு வருது. இந்த இடத்துல நீ இப்போ அவரை வைகுண்டரை பற்றி நீ யோசிக்கும்போது உன் கண்ணில் அந்த தாமரையும் அந்த தாமரைக்கு மேலே ஒரு 4 மணியும் திலகம் மாதிரியே ஒன்று இருக்குது வெப்பில். அது என்ன ஆகும், நீ வந்து அந்த வரகரிசி தேடும்போது அந்த கிச்சன் ஐட்டத்துக்காக நீ அமேசானுக்குள்ளே நுழையும் போது உன் கண்ணில் உன் 11:11 தொடங்கும் போது ஐயா வைகுண்டரே நீ வாயில் சொல்லும்போது உன் மனசில் சொல்லும்போது அந்த தாமரை உன் கண்ணில் பட்டுரும். அப்படின்ற விஷயத்த அஜெண்டாவை யார் பண்ணுறதுன்னா பிரபஞ்சம். ஏன்னா என் மனசில் ரொம்ப 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 நிறைய விஷயம் நான்வெஜ்ஜும் ரொம்ப இதுவாக விட்டுட்டுருக்குறேன் நான் எத்தனையோ நாளாக. அது இல்லாமல் நிறைய நம்ம வந்து நிறைய அடிக்கடி பார்க்குறேன். நம்மளால் மற்றவங்களுக்கு துரோகம் நடந்துருக்குதா, நம்மளால் மற்றவங்களுக்கு அநியாயம் நடந்துருக்குதான்ற விஷயமும் என் மனசில் வந்து நான் கொஸ்டின் கேட்கலன்னா கூட என் ஆழ் மனசில் அது ரொம்ப பதிஞ்சிருக்குது. நம்மளால் இன்னும் அநியாயம் மற்றவங்களுக்கு நடந்துருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு கேட்குறேன்ல. அடிக்கடி சாமியை பார்த்து கேட்குறேன்ல, என்னால் என்ன அநியாயம் நடந்துச்சு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு கூட கேட்குறேன்ல. சில சமயம் என் மனசில் என்னை பற்றியான ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு ஆழ் மனசில். அது கூட நான் எடுத்துன்னு போய் அந்த நம்பரை கனெக்ட் பண்ணுறேன். இது ஓயாமல் 369 அந்த 11:11 பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் ஐயா வைகுண்டர் சொன்ன உடனே டிஜிட்டலாக அது வந்து நீ என்னை அங்கேருந்து கூட்டின்னு போகுது.
அது அங்கேருந்து நீ வா, அதை கொட்டி கிடக்குது அமேசானில் எக்கச்சக்கமான பொருட்கள். ஆனால் என்ன அந்த 11/11க்கு இன்றைக்கி ஐயா வைகுண்டனுடைய இதுவாக அந்த தாமரை மேலே திலகம் மாதிரியே ஒரு விஷயம் நீ ஆர்டர் பண்ணி உன் வீட்டுக்கே நீ வாங்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அது பெரிய அமௌண்ட் இல்லாத ஒரு உன்னால் கொடுத்து வாங்கக்கூடிய அமௌண்ட்லேயே அது உன் கண்ணில் காட்டுற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பிரபஞ்சத்தை கிட்ட நெருங்கத்துக்கு காரணமாக எது இருக்குதுன்னா, தொடர்ந்து நான் அதை பற்றி யோசிக்கிறேன், அந்த 11/11 நம்பருங்களை யூஸ் பண்ணுறேன். அதே சமயத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் இருந்துக்கிறதுக்கும் நான் பார்க்குறேன். அதனால் ரொம்ப பிரபஞ்சத்து கூட நெருங்கத்துக்கு ஈஸியாக இருக்குது. சரி, இது இந்த மாதிரி காட்சி கொடுக்குறது அதோடு நிறுத்திக்குமா? உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு இது கைவிச்சு செயலாக ஒன்று நடக்காதா அப்படின்னா கிடையாது, நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும். அதே மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறது மட்டுமான்னு பார்க்கக்கூடாது. நடக்கின்ற தவறான அநியாயமான விஷயங்களை தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுதுன்னா கூட அது கூட செலிப்ரேஷன் தான், அது கூட கேக் வெட்டி சாப்பிட வேண்டிய விஷயந்தான், அது கூட பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான விஷயங்கள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.